தமிழர் நிலம் நேயர்களுக்கு வணக்கம். எட்டயபுரம் சனிக்கிழமை ஆட்டு சந்தை. இன்னைக்கு டேட்டு 24/1/2025. பொங்கல் கழிச்சு நிறைவான மக்கள் வந்திருக்காங்க. ஆடுகளும் நல்லா வந்திருக்கு. இன்னைக்கு சந்தைக்குள்ள போய் ஆடுகள் எப்படி விற்கிறாங்க, எப்படி விலை சொல்றாங்க, மக்கள் எப்படி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் போட போறேன். வாங்க உள்ள போய் நம்ம வீடியோ. சந்தைக்கு வந்ததுல நல்ல உயரமான ஆடுங்க. இவ்வளவு நேரம் பொறுத்திருந்து இப்பதான் வெளியே வந்திருக்கு. சரி, இந்த ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்களா, வேற எதுவும் வாங்கிருக்கீங்களா? இந்த ஒண்ணுதானே வாங்கிருக்கு. ஒண்ணுதான் வாங்கிருக்கு. பல்லு எல்லாம் எப்படின்னா இருக்கு? பல்ல 6 பல்லு. 6 பல்லு. காய் அடிச்ச கிட்டா? காய் அடிக்கல. என்ன தேவைக்காக போகுது? ஆட்டுக்கு போகுது. ஆட்டுக்கு. ஆடு எவ்வளவு ஆடு கிடக்கு? ஆடு ஒரு 30 ஆடு இருக்கு. 30 ஆடு இருக்கு. 30 ஆடுக்கு ஒரு மாப்பிள்ள தாங்குமா? தாங்கும். சரி, என்ன சொன்னாங்க, எப்படி கேட்டீங்க, எப்படி வாங்கிருக்கீங்க? ஆட்டுல என்னெல்லாம் செக் பண்ணீங்க? இது ஆட்டுல செக் பண்ணது வளர்ச்சியை பார்த்தோம். சரி, நிறத்தை பார்த்திருந்தோம். சரி, பிடிச்சிருந்து மோச சைஸ் பார்த்திருந்தோம். கொடுங்க. சரி, அதனால பார்த்து 30 ரூபா விலை சொன்னாங்க. 27 ரூபா முடிஞ்சுங்க. 30 ரூபா விலை சொல்லி 27 ரூபா. ஆமா. சரி, இட மதிப்பு பாத்தீங்களா இல்ல குட்டி? இட மதிப்பு பார்க்கல. ஆட்டுக்குன்னு ஆடு பிடிச்சிருக்கு. ஆமா. நல்ல பின் கொம்பு, தலை செட்டு, காது கரெக்டா இருக்கு. கால் நல்ல பருங்காலு, பின்கால் வளையல இவ்வளவு உயரத்துல. பின்கால் நல்ல வால் தோகை நல்லா இருக்கு. சூப்பர், அருமையா இருக்கு. எந்த ஊர்னே போகுது இது? கூடங்குளம் போகுது. கூடங்குளத்துல இருந்து வந்திருக்காங்க. வீட்டுக்காக மாப்பிள்ளை கடாவா பிடிச்சிருக்கீங்க. 18,000. இது கலர் என்ன கலர் வரும்? நல்ல 3 கலர்ல இருக்குண்ணே. கருப்பு, வெள்ளை, செவலை. அப்படியே நீங்க கொம்பு பாத்தீங்கன்னா இது பின் கொம்பு. அதாவது ஆடுகளை முட்டுனா கூட காயம் ஏற்படாத பின் கொம்பு. காது எல்லாம் அந்த காது பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த வாய் வரைக்கும் தான் இருக்கும். அந்த ஒரிஜினலுக்கு. ஆமா, நல்லா இருக்கு. காய் அடிக்காத கடா. பல்லு எப்படின்னா இருக்கு? 2 பல்லு. 2 பல்லு. இன்னும் நம்ம வச்சுக்கலாம். ஒரு 5 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். 10 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். என்ன விலை சொன்னாங்க, எப்படி கேட்டீங்க, எப்படி முடிஞ்சது? 25 ரூபா சொன்னாங்கண்ணே. 25 சொன்னாங்கண்ணே. 5 முத விலை எப்படி கேட்டீங்க? நான் 16 ரூபாய்க்கு கேட்டேன். 16. சரி, அப்புறம் ஒரு 16,500க்கு. 16,500க்கு முடிஞ்சிச்சு. 16,000 கேட்டேன். அதுக்கு இல்லைன்ட்டாரு. 19 ரூபாய்க்கு ஃபைனல்ல கேட்டிருக்காங்கன்ட்டாரு. சரி, இன்னொரு ஆள் நமக்கு வேண்டப்பட்ட ஆள் வந்தாரு. சொல்லி வரைக்கும் 18. 18. ஆமா, சரிதானா? சரிதான். 18,000 ரூபாய்க்கு. கிடாய்களுக்கு கொஞ்சம் கிடாய்க்கு ஏத்தா இருக்குல்ல. 2 பல்லு தானே உங்களுக்கு? ஆமா, வச்சு இது பண்ணிக்கலாம். இதுல இருந்து குட்டி எடுத்து காசை பாத்துக்கிட வேண்டியது அவ்வளவு. நம்ம கடாயை கொடுத்தாச்சு. ஆட்டு கடாய். அதனால கடை அருமையா இருக்கு. ஏதாவது முடிவு பண்ணுங்க. 14,000 அப்படியே கையில வச்சு 14,000. ஏதாவது விலையை குறைச்சிங்களா உங்க திறமையை பயன்படுத்தி? ஆமா ஆமா. எவ்வளவு விலையை குறைச்சிங்க? ஒண்ணு குறைக்க 50 ரூபா குறைச்சிருக்கியா? 50,000மா? 500 ரூபா குறைச்சிருக்கு. 500 ரூபா குறைச்சி. ஆமா. அப்ப திறமையை சரியா பயன்படுத்தல. ஆமா, 13 13,500 ரூபா கிடையாது. இல்ல, இந்த கடை எத்தனை பல்லு? இந்த கடை பல்லு இருக்கா? பல்லு இருக்கா? கேமரால வந்துட்டு 13,500 தான். சென்னையா இருக்கும். சென்னையா இருக்கு. பல்லு 4 பல்லு சென்னையா இருக்கு. 13,500. 17,500. ஒரு கொட்டையும் ஒரு கடாவுமா இல்ல 2 கடாவுமா? 2 கடா. 17,500 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. ஒரு 6 to 7 மாச குட்டி இருக்கும். எவ்வளவு நாள் வளர்ப்பு, எப்படி விற்பனை? எப்போது ஒன்றான் பக்கத்துல ஆதனூர். சரி, 2 குட்டி ஆடு. சந்தையில இன்னைக்கு ரொம்ப குறைவு. 2 குட்டி ஆடு. ரைட். இது எவ்வளவு சொன்னாங்க, எப்படி வாங்கிருக்கீங்க? 20,000. சொன்னதா வாங்கினதா? வாங்கினது 20,000. சொன்னது அவங்க 23, 25 இருந்தாங்க. 23க்கு வந்தா 20,000. சரி, குட்டி 2 என்ன குட்டி போட்டா கிடாவா? ஒண்ணு கிடா மாதிரி, கிடா மாதிரி, ஒரு பொம்மரி. 1.5 மாசம் இருக்கும் போட்டு. என்ன பல்லு சேர்ந்துச்சு? பல்லு சேர்ந்துட்டு. இந்த மாதிரி பல்லு சேர்ந்த ஆடு வாங்கிருக்கீங்களா, என்ன காரணம்? 2 வச்சுக்கலாம். 2 வச்சுக்கலாம் தைரியமா. ரைட். கெடா ஸ்பெஷலிஸ்ட் ஷேக் பாய் அவர்கள், அதாவது தூத்துக்குடியில எட்டயபுரம், புதியம்புத்தூர், மேலப்பாளையம், ஆரம்நேரி, இப்படி எல்லா ஊர்கள்லையும் கெடாக்கள் மட்டுமே, கோயில்கள், விசேஷம், கறிக்கடை எல்லாத்துக்கும் கொண்டு வர்றவங்க. இந்த ஒரு கெடாவை மட்டும் தூள் கிளப்பி சொல்லுங்க, என்ன விலை கேட்டாங்க, என்ன விலைக்கு முடிஞ்சது? இல்ல, நம்மளுக்கு தான் வாங்கியிருக்கு. பரவாயில்ல, 27 ரூபா சொன்னாரு. 23 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. 3 ரூபா. நம்ம கூட ஒரு காசு கிடைச்சா கையில கொடுத்துறோம். ஆமா, 500 ரூபா 1000 வந்தா கையில கொடுத்துறோம். ரைட். 10 உருப்படி போட்டுருக்கு. 10 உருப்படி. ஆமா. அப்ப இதோட சேர்த்து 11. ஆமா. என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? ஆட்டு யூஸ்காண்டி. ஆட்டுக்கு. இது காக்கடாவா? காக்கடாய். அப்ப ஏற்கனவே வாங்குனது அது வளப்பு குட்டி. வளப்பு குட்டி, ஒரே ஒரு காக்கடா. ஆமா. எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க? நம்மட்ட 10-30 ஆடு இருக்கு. 30 ஆடு இருக்கு. ஆமா.
ஒரு பெரிய ஒரு பண்ணையாளர் தான் நீங்க. ஆமா. சரி, இது என்ன விலை சொன்னாங்க, எப்படி வாங்கிருக்கீங்க? 12 ரூபா சொன்னாங்க, 11,500 வாங்கிருக்கு. 12 சொன்னதா 11,500? ஆமா. 500 தான் குறைச்சிருக்கீங்களா? ஆமா. ஏன் அதுக்கு மேல குறைக்க முடியல? குறைக்க மாட்டாங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு 500 ரூபாய்க்கு குறைக்க? 2 நேரம் ஆச்சு. 500 ரூபாய்க்கு 2 மணி நேரம்னா அப்போ இன்னும் 2000 ரூபாய் குறைக்கணும்னா சாயங்காலம் ஆயிருமே. ஆமா, சந்தையே முடிஞ்சிடும். சந்தையை முடியும். ஆமா. சரி, வளர்ப்பு குட்டி எல்லாம் என்ன ரேட்டு வாங்கிருக்கீங்க? அது 5 ரூபா 6 ரூபா கரெக்ட் வாங்கிருக்கு. எல்லாமே கிடா குட்டி. சரி, ஆடு வளர்ப்புல என்னென்ன லாபம்? என்ன லாபம்? நம்ம குட்டி தான் லாபம். குட்டி லாபம்னா போடுற குட்டி அதை வளர்த்து விற்கணும். குட்டி. ஆமா. ஏன் நஷ்டம் வர்றதுக்கு என்ன காரணம்? நஷ்டம் வர்றது நம்ம இந்த பனி வர்றதுனால, நோய் அடிக்கிறதுனாலதான். நோய் வந்தா, இழப்பு வந்தா நஷ்டம். ரைட், ஓகே. ஃபேமிலியா வந்திருக்காங்க ஐயா ஆடு வளர்ப்புக்கு. வளர்ப்புக்கா இப்படி கடைக்கு எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க வளைவீட்டுல இருந்து வரேன். வளையப்பட்டி, திருவேங்கடத்து பக்கத்துல. திருவேங்கடத்துக்கு பக்கத்துல வளையப்பட்டி. ஆடு எல்லாம் முத்து முத்தா செலக்ட் பண்ணிருக்காங்க. 2 செம்போரு, 2 கன்னி, 2 கிடா, 2 பொட்டாடு. 2 பொட்டாட்டுக்கு 3 குட்டியா 4 குட்டியா? 3 குட்டினே. 3 குட்டி. சூப்பரா இருக்கு. என்ன பட்ஜெட் வந்துச்சு, எவ்வளவு சொன்னாங்க, எப்படி வாங்கிருக்கீங்க, எதுக்காக? ஏன்னா வளர்ப்புக்காண்டி வாங்கிட்டு போறோம். வளர்ப்புக்கு மொத்தமா பட்ஜெட் ஒரு 60 வந்திருக்குமா? வந்துருக்குங்க. 60 வந்திருக்கும். ரைட். 2 குட்டி ஆடுலாம் நல்ல தரமானதா இருக்கு. சூப்பரா இருக்கு. விலைவாசியில எப்படி இருக்கு, குறைக்க முடியுதா? இல்லைன்னா கொஞ்சம் கடுமையா தானே இருக்கு. கடுமையா தான் இருக்கு. முடியல. சரி, 2 என்ன விலைக்கு முடிஞ்சு? 2ம் சேர்த்து 13,000. 2ம் பொட்டையா கிடாவா? கடா குட்டி. 2மே கிடா குட்டி. நல்ல மேட்ச்ல கொண்டு போறதுதான். என்ன விலை சொன்னாங்க, எப்படி கேட்டு வாங்கிருக்கீங்க? 15 ரூபா சொன்னாங்க. சரி, 13 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 15 சொன்னதை 13, 2000 ரூபா குட்டிக்கு 1000 ரூபா குறைச்சிருக்கீங்க. ரைட். எந்த ஊர் போகுது? லாத்திக்குளம் போகுது. தம்பி வாங்கியிருக்காப்ல, அம்மாவும். 12,500 ரூபா குட்டி கிடையாது. ஆனா குட்டியை பிரிச்சிருக்காங்க போலங்க. என்ன மடி நல்லா இருக்க? சென்னையாடா? போய் எவ்வளவு நாள்ல குட்டி போடுன்னு சொல்லிட்டாங்க? ஒரு 10 நாள்ல ஈன்று. 10 நாள்ல ஈனுன்னு இருக்காங்க. அவங்க சொன்ன விலையில இருந்து எதுவும் குறைக்க முடிஞ்சதா? அவர் போயிட்டு முன்னாடி வாங்கினவர். சரி, நல்லா கொண்டு வந்திருக்காங்க. எட்டையாவரம் பொட்டு, அதாவது வெள்ளை அதிகமா இருக்கும், செவலை கம்மியா இருக்கும். பல்லு எப்படின்னா இருக்கு? வாங்கிருக்கீங்களா, விற்க கொண்டு வந்தீங்களா? வாங்கிருக்கீங்க. இது என்ன தேவைக்காக போகுது? ஆட்டுக்கு ஆடு வரட்டுருக்கு. ஆடு வரட்டுருக்கு. அப்போ ஆடு வீட்டுல நிறைய பொட்டு குட்டி கிடக்கா? எவ்வளவு கிடக்கு? பொட்டு குட்டி இல்ல, இன்னும் ஒரு 4-5 ஆடு தான் செம்பு வச்சு வாங்க. அதுக்காக வாங்கி. அதுக்கு அந்த பொட்டை ஆடுகாண்டி இந்த கிடா, மாப்பிள கிடா. சரி, பல்லு 4 பல்லு. 4 பல்லு, எட்டையாவரம் பொட்டு. சொன்ன விலை என்ன, கேட்ட விலை என்ன, முடிஞ்ச விலை என்ன? சொன்னது 17. சரி, 16க்கு முடிச்சோம். 17 சொல்லி 1000 ரூபா குறைச்சிருக்கீங்க. அதுக்கு கீழே குறைக்க முடியல. சரி, சந்தை கிராய்க்கு இந்த டைம்ல குட்டிகள் வரத்தே கம்மியா இருக்குன்னா, எதிர்பார்த்த அளவுக்கு வரத்துல, அதனால விலை கூடி. இந்த ஆடு என்ன விலைக்கு முடிஞ்சது? ஆடு 12 சார். கிராய்க்கு 11 ரூபாய்க்கு வாங்கலாம். 12,500. 12,500 ஆடு. சென்னையா இருக்கா? பல்லு எப்படி? பாலாடா? காட்டுங்க, மடியை காட்டுங்க. பால் இருக்கு. பாலுக்காக வாங்கி 12,500. கரும்போர் ஆடு, கரும்போர் கன்னி. சரி, இந்த 2 குட்டி பொட்டையா கிடாவா? 2 கிடாய். 2மே கிடா. 4 மாச குட்டி. எவ்வளவு? 13 ரூபா. 6 12 6,500 ரூபா ஆச்சு. சொன்னது 17. 17 சொல்லி 13 ரூபா. வளர்ப்புக்காக போகுது. எந்த ஊர்னே போகுது? இது இருக்கங்குடி போகுது. இருக்கங்குடி நத்தத்துப்பட்டியில ஊர்லாப்பட்ட ஆடு கிடக்க. சொக்கலிங்காபுரம் இருக்கு. சரி, நம்ம தேவைதான் விலை, அவங்களோட விலை. ரைட். அண்ணா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ராஜாப்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம். ரைட். 1 குட்டி ஆடா, 2 குட்டி ஆடா? 1 குட்டி ஆடு தான். 1 குட்டியை கழிச்சிருக்காங்களா, இல்ல 1 குட்டி தான்? 1 குட்டி தான் இருந்துச்சு. 1 குட்டி தான் இருந்துச்சுன்னா. சரி, ரைட். எவ்வளவு ஆடுகள் வாங்கணும்னு வந்தீங்க, எப்படி? நாங்க ஒரு 12 ரூபாய்க்கு எதிர்பார்த்தோம். சரி, அவங்க ஒரு அடி 13 ரூபாய்க்கு குறைஞ்சு இல்லைன்றாங்க. இல்ல கிடையாது அப்படின்னு. 100 ரூபா குறைக்க மாட்டாங்க. சரி, மனசு பிடிச்சது வாங்கியிருக்கோம். ஏன் 1 குட்டி ஆடை செலக்ட் பண்ணிக்கீங்க? முதல் ஈத்தா இருக்குமோ? இல்ல, இது 4 பல்லு. இனிமே தான் அடுத்த இதுல 2 குட்டி போடும். அவங்க சொன்னது என்ன, எவ்வளவு குறைக்க முடிஞ்சது உங்களால? குறைக்கிற மாதிரி இல்ல. ஒரே 13 குறையா இல்லன்றாங்க. நீங்க மனசுக்கு பிடிச்சிட்டு சொன்னோன்னு அவங்களோட வாங்கியிருக்கோம். அப்புறம் வேற ஆடு வளர்ப்புல என்னென்ன லாபம்? ஆடு குட்டி வளர்த்துறது லாபம் தான்.
அதுல இருந்து குட்டி எடுத்து வளர்த்து வைக்கணும். வளர்த்து வச்சா நமக்கு இது நீ ஒரு 3 மாசம் கழிச்சு இது ஒரு 7 ரூபாய்க்கு வித்துடலாம். இத ஒரு 3 மாசம் வளர்த்தா. சரி சரி. ஓ 20 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஆமா. கடைசியில 16க்கு முடிஞ்சிருக்கு. ரெண்டும் வந்து பொட்டை கேட்டு 15 கேட்டு 16 முடிஞ்சு. கேட் பாஸ் நம்ம போடணும். அது இந்த மாதிரி போராடு செம்போரு கரும்போரு தான் பெரும்பாலும் வாங்குவாங்க. அது ரேட் கூடும். இந்த மாதிரி வாங்கியிருக்கீங்களே? இது வந்து பள்ளியாடு வீட்டுல போட்டு வளர்க்கறதுக்கு நல்லது. ஓ இதுதான் சரியா. மாட்டுகளோட போட்டு வளர்த்துக்கலாம். சரி, எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க? ஆடு ரொம்ப இல்ல, அதுக்கு 10-20 ஆடு இருக்கு. அண்ணன்ட்ட 20 இருக்கோ? சரி, இதோட சேர்த்துப்படி இது மேட்சலுக்கு ஆகுமாண்ணே? மேட்சலுக்கு ஆகும்ண்ணே. 16,000 2 குட்டி ஆடு. 2 குட்டி ஆடு 300 ரூபாய் கேட் பாஸ் நம்ம போடுறோம். 300 ரூபாய் கேட் பாஸ் அதுல வேற இருக்கா? சொல்ல மறந்துட்டேன். அதுக்கு வாதாடுறாங்க. என்ன 300 ரூபாய் பார்த்தா விட்டு வருவாங்க. ரைட் ரைட். ஆடு மாதிரியும் ஒரு 2 ஒரு 15 ரூபாய்க்குள்ள வாங்கலாம். 2 ஒரு குட்டியும் ஆடும். சரி, இது அங்க வாங்க முடியல. 28 ரூபா சொல்லுவாங்க. வாங்க முடியல. நினைச்சிட்டு வந்ததை வாங்க முடியல. ஆனா ஒண்ணே ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்க. 15,000. ஒண்ணு மட்டும் 15,000. அது நல்ல கெடா தோரணையில இருக்கு. ஆடு குட்டி கிடையாதோ? குட்டி கிடையாது, செனை. குட்டி கிடையாது, செனை. பல்லு எப்படி இருக்கு? பல்லு இளம்பல்லு. பல்லு இளம்பல்லு தான், செனை நல்லா இருக்கு. இது என்ன விலை முதல்ல சொன்னாங்க? 17 ரூபா சொன்னாங்க. முதல்ல 17 சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்க கேட்டது 15 ரூபா. முடிவானது 15 ரூபா. முடிவானது 15 ரூபாய்க்கு தான் ஒரு நல்ல தரமான ஆடு வாங்க முடியுது. சரி, எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க? ஆடு ஒரு 10 ஆடு இருக்கு. 10 ஆடு இருக்கு. ஒவ்வொன்றா கிடைக்கிற நேரத்துல ஒவ்வொன்றா சேர்ப்பீங்க. சரி, ஆடு வளர்ப்புல என்னென்ன லாபம் கிடைக்கும்? ஆட்டுலாம் வளர்க்கணும். ஒரு வருஷம் வளர்த்தா தான் அதுலேயும் சேதமாகவும் இருக்கும். இப்போ நான் வாங்கி 2025 வாங்கினேன். சரி, 10 உருப்படி ஆகிடுச்சு. 3 வாங்கிட்டு போனேன். 3 வந்து 15 உருப்படி ஆகுது. 5 ஊட்டி கொடுத்துட்டீங்க. அது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷம் வளர்க்கலாம். ஒரு வருஷம் வளர்த்தா சின்ன லாபம் இருக்கு. லாபம் இருக்கு. நல்ல காயடிச்ச கிடாண்ணே? ஆமாண்ணே. காயடிச்ச கிடா. ஒரு பல்லு சேர்ந்துருக்குமா? 4 பல்லுண்ணே. 4 பல்லு? 4 பல்லு காயடிச்ச கிடா. சூப்பர், அட்டகாசமா இருக்கு. கழுத்துல வேற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். என்ன தேவைக்காக போகுது? தானே கடா கோயிலுக்கு. சரி, என்ன விலை சொன்னாங்க? எப்படி முடிஞ்சது? எப்படி எதிர்பார்த்தீங்க? சொன்னாங்க. 25க்கு முடிஞ்சிருக்கேன். 25. இட மதிப்பு ஓரளவு கணக்கு பண்ணிருப்பீல? இது 32 இருக்கும். 32 கறி எடை வந்துடும். சரி, ஓகே. எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த கடாவை பிடிக்கிறதுக்கு? உடனே பார்த்து உடனே முடிச்சிட்டீங்களா? ஆமா. என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? 14,500. எந்த ஊருக்கு போகுது? எதுக்காக வாங்கிருக்கீங்க? இருக்கங்குடி கோயிலுக்காக வாங்கிருக்கீங்க. ஓரளவு மனசு திருப்தியா முடிஞ்சுதா? எதிர்பார்த்து வந்த மாதிரி. ஆனா இன்னைக்கு சந்தை நிலவரங்கள் எப்படி? ஆட்கள் வரது எப்படி? விற்பனை எப்படி? என்ன குட்டிகள் வந்திருக்கு அதை சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க. குட்டி எல்லாம் வந்திருக்குண்ணே. விலை ஏற்கு மாறாதான் இருக்கு. 2 மாசமாவே குட்டி வாங்க முடியாத அளவுக்கு தான் இருக்கு. அப்ப இதெல்லாம் எப்போ சரியாகும்? சரியாவே எப்படியும் 1 மாசம் ஆயிரும். 1 மாசம் கழிச்சு குட்டி வரும். 1 மாசம் ஆயிரும். உங்களுக்கு கடைக்காரங்க ஃபுல்லாவே கறி கூட தான் வித்திட்டு இருக்காங்க. அது வாங்க முடியல, சந்தையில வாங்க முடியல. ரேட் ஜாஸ்தி. குட்டி வர மாட்டேங்குது. குட்டி வரத்து இல்ல. குட்டி வரத்து கம்மி. ரொம்ப 1200 வாங்கி 1000 வாங்குற இடத்துல 20 குட்டி 25 குட்டி தான் நீங்க வாங்கிருக்கோம். அவ்வளவுதான் வாங்க முடியுது. எங்களுக்கே குட்டி இன்னும் எப்போ? ஒரு அடுத்த மாசம் ஒரு 2 மாசம் கழிச்சு சரியாயிரும். 2 மாசம் நார்மலுக்கு வந்துரும். இந்த பனிகாலம் முடியணும். ஆமா, பனி முடிஞ்சதுன்னா குட்டி வர ஆரம்பிச்சு. தூத்துக்குடி கசாப்பு கடை உரிமையாளர். நாங்க தாயல்பட்டி. சாத்தூர் பக்கத்துல தாயல்பட்டி. சாத்தூர் தாயல்பட்டி வெடிக்கு ஃபேமஸான ஊர். ரைட். எவ்வளவு ஆடுகள் வாங்கிருக்கீங்க? ஊருக்கு ஒரு ஆள் தான். ஒண்ணே ஒண்ணுதானா? கன்னியாடா? சாத்தூருக்கே பேர் போன கன்னியாடு. சாத்தூர்ல ஃபுல்லா கன்னியாடு தாங்க. ஏன் அப்படி? அந்த கிளைமேட்டுக்கா எப்படி? இல்ல அந்த ஊர்ல உள்ள பிரீடா? அங்க முதல்ல இருந்தே அப்படிதான் இருக்கு. கன்னியாடு தான். மத்த எல்லா இடத்துலயும் கொடியாடு வேலையாடும்பாங்க. சாத்தூர்ல ஃபுல்லா இந்த கன்னியாடு தான். சரி, இது எப்படி? வளர்ப்புக்கா கடைக்கா? வளர்ப்புக்கு தான். வளர்ப்புக்கு. ஆடு ஒத்தாடு இருக்கு. பொட்டையா கடாவா? ஒண்ணுமே தெரியல. பொட்டை. அப்ப எல்லாம் குறாலா? அப்போ குறால் தான். செனையா இருக்கு. எல்லாம் செனையா இருக்கு. ஆமா, இளஞ்சனி விரட்டி இருக்கும். ரைட்டு. என்ன விலை சொன்னாங்க? எப்படி காட்டி எப்படி வாங்கிருக்கீங்க? 13 ரூபா சொன்னாங்க. சரி, முதல் விலை எப்படி வச்சீங்க? 11 ரூபா. 11. முடிஞ்ச விலை 11. 2000 ரூபா தான் குறைக்க முடிஞ்சது. சரிதானா? விலை ஓரளவு சரிதானா? நட போலதானா? ஆடு நல்ல பாலாட்டு இருக்கும். குட்டியை பிரிச்சிருக்கோம். ஆமா, குட்டியை இப்பதான் பிரிச்சிருக்கு. என்ன பல்லு எப்படி இருக்கு? பல்லு இப்பதான் போட்டிருக்கு. பல்லு போட்டிருக்குன்னா பல்லு 2 பல்லு தான். இப்பதான் உளுந்துருக்கு. 2 பல்லா? 2 பல்லு இப்பதான் உளுந்துருக்கு. அதுவும் அப்படியா? அப்ப 3 குட்டி ஆடு வருமா உங்களுக்கு? ஆமா. பல்லெல்லாம் வீடியோல காட்ட தலையத்துல வியாபாரம். தலையத்து வியாபாரம். பார்த்தா தெரியல. ஆனா நல்ல கல்ட்டாடு மாதிரி தெரியும். தெரியுது. எல்லாம் ஆடு உண்மையில நம்ப முடியல. பார்த்தா தெரியல.
நல்ல பாலாட்டு இருக்கும். குட்டியை பிரிச்சிருக்காங்க. 2 பல்லு போடுறதுக்கு முன்னாடியே குட்டி போட்டு குட்டியை பிரிச்சிருக்காங்க. ஆமா, சரியா குட்டியை வளர்க்கக்கூடியது. சூப்பர் ஆடுங்க. என்ன விலைன்னு சொன்னாங்க? 18,000 சொன்னியா? சரி, 15 ரூபான்னு வாங்கிருக்கு. 15. ஆமா, சரி. இந்த மாதிரி ஆடு வாங்கினா நமக்கு என்ன லாபம்? என்ன திட்டத்தில் வாங்கி? இதுல 2 குட்டி போட்டு வளர்த்துட்டோம்னா அந்த குட்டிலேயே பெருக்கணும். பெருக்கணும். ஆமா, குட்டி வந்து ஈஸியா வளர்த்துரும். ஆமா. என்ன? 2 பல்லு தானே, தலையை தேவரம் கூட 2 குட்டியை போட்டா கூட வளர்த்துரும். என்ன? சூப்பர். என்னோட பேர் வந்து நாகராஜன். ஆ. சொந்த ஊர் வந்து வெள்ளாரம், இந்த பக்கத்துல. சரி சரி. இவரோட பேர் வந்து விக்னேஸ்வரன். சரி சரி. தூத்துக்குடி. இந்த வீடியோ வந்து உங்க விருப்பத்துக்காக தான் போடுறேன். கண்டிப்பா. வேற ஏன்னா கமெண்ட் பண்ணுவாங்க, இல்ல தேவையில்லாத வீடியோ போடுறீங்க அப்படின்னு. உங்க விருப்பத்துக்காக. சரியா? அண்ணன் வந்து பேனா சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சந்தையில இன்னைக்கு பார்த்தேன். உங்க பேரு என்ன? விக்னேஸ்வரன். உங்க பேரு? விக்னேஸ்வரன். விக்னேஸ்வரன். என்ன? சரி, நன்றி. உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன இன்னைக்கு வியாபாரத்தை போட்டு ஆடு விற்பனைக்கு வந்தாச்சு? விற்பனைக்கா வாங்குறேக்கா? குட்டி வாங்கத்தான் வந்திருக்கீங்க. எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? 3. 6 குட்டி. 6. 3 அங்க வண்டியில காப்போம். இது 3 பொட்டையா கடாவா? 3 கெடா. ஒரு 4 to 5 மாசம் குட்டி இருக்கும். என்ன விலை சொல்லி எப்படி வாங்கிருக்கீங்க? 8 ரூபா. ஒரு குட்டி 8 ரூபா. 3 24. விலை எதுவும் குறைக்க முடிஞ்சதா? கொஞ்சம் கரெக்டா சார். கிராக்கி தான். இது எப்ப வளர்த்து எப்ப விற்பனை? 3 மாசம் ஆகும் சார். லாபம் இருக்குமா? இருக்கும். அண்ணன் வந்து விழுப்புரத்துல இருந்து வராங்க. விழுப்புரத்துல அட்ரஸ் சொல்லுங்க. விழுப்புரம் டவுனு தானே? விழுப்புரம் டவுனு. அங்க வந்து கால் பண்ணா போதும் நமக்கு. ஆட்டு பண்ண வச்சிருக்கீங்களா? பண்ண இருக்குண்ணே. இருக்கு. எவ்வளவு ஆடுகள் கிடக்கு நம்ம வீட்டுல? 100 ஆடு இருக்குண்ணே. 100 ஆடு இருக்கு. எல்லாம் இங்க இருந்து வாங்கின ஆடுகள் தான். வாங்கின ஆடு தானே. சரி சரி. இப்ப நிறைய குட்டிகள் வாங்கின மாதிரி இருக்க? ஆமா, நான் நிறைய பேர் பால் குட்டி மாடு இருக்குது, பால் போட்டு வளர்த்துக்கிறேன்னு கேக்குறாங்க குட்டி, அதுக்காக வாங்கி. சரி சரி. விழுப்புரம் சைடு நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அங்க இருந்து ஒரு குட்டி 2 குட்டிக்கு இங்க வர முடியாது அப்படிங்காங்க. 2 குட்டி இங்க இருந்து ஏத்தியும் விட முடியாது. நீங்க உங்க நம்பரை சொல்லுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. 70 10 70 10 50 50 18 18 22. 22. 22. பேரு அஜிம். அஜிம். அண்ணனை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. விழுப்புரம் அந்த சைடு இருக்கிற நம்ம நண்பர்கள் ஒரு குட்டி 2 குட்டி வேணும் வளர்ப்புக்கு, அந்த மாதிரி கொடியாட்டு குட்டிகள் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அண்ணனை கான்டாக்ட் பண்ணி தேவையானதான் வாங்கிக்கோங்க. விலையும் கொஞ்சம் நல்லா பார்த்து அதெல்லாம் பண்ணி தரலாம். அவங்கள நேரடியா உங்க கூட கண்டிப்பா நான் கூட்டிலே வந்துடுறேன். ஒருத்தர் கூட்டு வந்துக்கிறேன், அதே மாதிரி கூட்டு வந்துருங்க. சரி, இன்னைக்கு பட்ஜெட் எவ்வளவுக்கு வாங்கிருக்கீங்க? கொடி குட்டி எல்லாம் என்ன ரேட்டு வாங்கணும்னு? கொடி குட்டி எல்லாம் 2 ரூபா 2500 அந்த மாதிரி வாங்கிருக்கிறோம். அந்த மாதிரி வாங்கிருக்கீங்க. ஒரு லாபம் கேட்டு பொம்பன் கொடுத்துடலாம். ஆமாண்ணே. ரைட். அருண் எப்படி இருக்கு இன்னைக்கு வியாபாரங்கள்லாம்? எப்படி இருக்கு? இன்னைக்கு பழைய மாதிரி வரத்து ஜெயஜெயன் இருக்குண்ணே. வியாபாரம் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. ஆமா, வரத்து எவ்வளவு குட்டிகள் நீங்க கொண்டு வந்தீங்க? ஏன்னா 20 குட்டி கொண்டு வந்தோம்னா 19 18 வித்தாச்சு. 2 தான் கிடக்குண்ணே. 2 தான் கிடக்கு. எல்லாம் வளர்ப்பு குட்டிகள் தான். எல்லாம் வளர்ப்பு குட்டி, ஆடு செட்டு எல்லாமே. ரேட் எல்லாம் என்ன ரேட் ஆறுன்னு? ஏன்னா ரேட் ரீசனபிளா இருக்கு. நல்லா இருக்கு. ரீசனபிளா ரேட் தான். சரி, கான்டாக்ட் பண்ணலாம் உங்களை. நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். சரி. ஏன்னா பேரு அருணாச்சலம், தூத்துக்குடி. நம்பர் 6379191253. ஓகே. அருப்புக்கோட்டையில இருந்து வியாபாரியா வளர்ப்பாளரா? இல்ல, வளர்ப்பு தானே. வளர்ப்புக்கு வாங்கி சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, சேர்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு குட்டிகள் இது வரைக்கும் சேர்த்திருக்கீங்க? 25 குட்டி சேர்த்திருக்கோம். சரி. இன்னும் வாங்கிட்டே இருக்கோம். வாங்கிட்டு இருக்கீங்க. 25 குட்டில எத்தனை பொட்டை எத்தனை கிடா? 7 பொட்டை இருக்கு. சரி. 7 கடா இருக்கு. சரி. யாரா மக்கள் கேட்டா, யாரு கேட்டாலும் விருப்பப்பட்டு கேட்டா நம்ம கொடுப்போம். அப்படியே கொடுப்பீங்க? பக்கத்துல கொடுத்துக்கிடுவீங்க? ஏன்னா மக்கள் எல்லாருமே இங்க வர முடியாது. வர முடியாத மக்கள் நமக்கு 500 1000 கிடைச்சாலும் சந்தோஷமா கொடுத்துருவோம். ஏன்னா வந்துட்டு வர ஆட்டோ சார்ஜ் எல்லாமே இருக்கு. ரைட். ஒரு 3 பேர் நாங்க வருவோம். சரி. வந்துட்டு போற எங்களுக்கு அருப்புக்கோட்டையில எங்க இருக்கு உங்க பண்ண? சொல்லுங்க. எங்க பண்ண சாய்பாபா கோயில் பின்னாடி இருக்கு. அருப்புக்கோட்டையில சாய்பாபா கோயில். சாய்பாபா காயினார் தூத்துக்குடி சர்வீஸ் ரோட்ல சாய்பாபா கோயில் இருக்கு. ஆமா, அது பின்னாடி இருக்க ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் பின்னாடி இருக்கு. சரி. அந்த பண்ணையில எப்ப வந்தாலும் குட்டிகள் வாங்கிக்கலாம். ஓகே. நீங்க கையில வச்சிருக்கிறது 8000. 8000. இதுல இருந்து ஒரு 500 ரூபாய் கூட கிடைச்சா கையில கொடுப்போம். சந்தோஷமா கொடுத்துருவோம். 2 பாலுடி குட்டி, ஒரு தாய் பிள்ளை, ஒரே வியாபாரிட்ட வாங்கிருக்கீங்க? ஆமா. சரி. என்ன பாலுடி குட்டி வாங்கிருக்கீங்களா? மாடு இருக்கு. சரி. பாலை கொடுத்து அப்படி வளர்க்கணும். மாட்டுல அந்த பாலை போட்டு வளர்த்துறலாம். நீங்க இந்த மாடு வளர்க்குறவங்க நிறைய பேர் இப்படி செய்யறாங்களே, இது லாபமானது தானா? லாபம்லாம் கிடையாது. இல்ல ஒரு ஆசைக்கா? ஆமா. இல்ல மிச்ச பாலை ஏதாட்டும் ஒண்ணு செய்யணுமே அப்படிங்கிறீங்க. சரி. இது என்ன சொன்னாங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? 2 பொட்டையா? 4 ரூபா சொன்னாப்ல. 2 கடா குட்டினேன். 2 கடா குட்டி 4 ரூபா சொன்னாப்ல. சரி. ஐயா அவர் பேச மாட்டேங்கிறாரு. ஏதோ மாட்டு இருக்காரு. தொண்டையில எது இருக்கு? சரி, அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். 2500 ரூபாய் கொடுத்தேன். எவ்வளவு? 2500 ரூபாய். ரெண்டும் சேர்த்து 2500. பரவாயில்ல, விலையை அடிச்சிருக்கீங்க. இன்னும் போய் 2 கடா குட்டி 4 நாள் தான் இருக்குமே பிறந்து. 4 நாள் தான் இருக்கும். கொடியே இன்னும் உழல. 2மே கடா குட்டி. அது ஒரு பிளஸ். 2500. நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கேனே நல்லா இருக்கேனே. எப்படி இருக்கு இன்னைக்கு வியாபாரம்? இன்னைக்கு வியாபாரம் படு ஜோரா இருக்குண்ணே. பொங்கல் கழிச்சு நல்ல வியாபாரம். ஆமா, சம்சாரம் நிறைய வந்திருக்காங்க. வெளியூர் ஆட்கள் நிறைய வந்திருக்கு. சீல் ஓடுது. ரைட், கவர்மெண்ட் சீல் ஓடுது. அப்படியா? ஆமா. அப்ப நீங்க உங்க காட்டுல பயங்கரமான அடமலையா? ஆமா, இன்னைக்கு சரியான குடுப்பு. வியாபாரி வாயில இருந்து வந்துட்டியா? நல்ல வியாபாரம் நடக்குது இன்னைக்கு. நல்ல வியாபாரம் உண்மையிலேயே. சரி சரி சரி, சூப்பர் சூப்பர். ஒளிவு முறைவு இல்லாம பேசணும். எவ்வளவுதான் வியாபாரம் இருந்தாலும் ஒண்ணும் கிடைக்கலாம்பாங்க. ரைட், இன்னைக்கு எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க? ஏன்னா இன்னைக்கு ஒரு 15 குட்டி கொண்டு வந்தோம்னே. சரி, 2 தான் கிடக்குனே. 2 ஒரு தாய்ப்புள்ள மாதிரி இருக்க? இல்லனே, இது வேற இது வேறனே. இது கடா குட்டி, இது ரெண்டுமே கடா குட்டி தானே. ரெண்டுமே கடா குட்டி. ஆமாண்ணே. சரி, என்ன விலைன்னு சொல்றீங்க? ஏன்னா 2 வந்து 6 ரூபா சொல்லுதோம்னே. 5 ரூபா கேட்காங்க. இன்னும் ஒரு 200 ரூபா வந்தா கையில கொடுத்துருவோம். 2500 2500 கேக்குறாங்க. ஆமா, இன்னொரு 200 ரூபா வந்தா கையில கொடுத்துருவோம். குட்டிக்கு 100 2600 வாங்கி விக்கிறவங்க கேட்காங்க. சரி, ரெண்டுமே வந்து கடா குட்டி, சுத்த கருத்து குட்டி. ஓ சரி, செங்கண்ணி. செங்கண்ணி. ரைட் ரைட். அப்ப நீங்க சொல்றது சரிதான். உரல வந்துரும், முடிஞ்சிரும், குட்டி முடிஞ்சிருப்போம். இந்த ஒத்த குட்டி மட்டும் 3500 ரூபாய் கேட்காங்க, கொடுக்க மாட்டேங்க. கருப்பு குட்டி இல்ல, சுத்த கருத்து ஊர்ல அது வேலிசன் கூட இல்ல. குட்டி நல்ல வாழைப்பழம் மாதிரி இருக்கும். அண்ணனை பார்த்து வச்சுக்கோங்க. அண்ணன் எப்பவுமே இந்த குட்டிகள் ஸ்பெஷலிஸ்ட். வெள்ளாட்டங்குட்டி, செம்மறி குட்டி எது வேணாலும் வாங்கிக்கலாம். கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. சந்தைக்குள்ள நீங்க எங்கனாலும் துண்டா தெரியும் ஆடு. கண்டிப்பா கண்டிப்பா. 22,500 சொல்லி 18,500. ஆமா, ஒன்னே ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்க. சரி, ஏன் கூட 4 வாங்கிருக்கலாம்ல? எப்படி இல்ல, ஆடு நம்மள இருக்கு. தாயாடு இருக்கு. சரி, நம்ம கெடா மட்டும் வேணும்னு வாங்க. கொடியாடுல அப்படி என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட்? கடலூர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க. நம்ம பக்கம் ஆடு வந்து சின்ன சின்னதா இருக்கும். நாட்டு ஆடு எல்லாம் இது கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் கெத்தா இருக்கும். ஆடு பாக்குறதுக்கு. சரி, சில ஊர்ல உள்ள பிரீடு வந்து சில ஊர்ல விலை போகாது. விலைக்கோசம் நம்ம வாங்கல, நம்ம வளர்க்கறதுக்கு ஒரு ஆசைக்கோசம் தான். இது விலை மதிப்பு வரும்போது அப்ப பாத்துக்கலாம். இல்ல திருப்பி கொண்டு வந்து இங்கே கூட கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்துக்கலாம். ஆமா, நமக்கு இப்போதைக்கு அந்த பக்கத்துக்கு இந்த ஆடு வேணும். சரி, எல்லாரும் பொட்டாடு வாங்கிட்டு போய் சேர்ப்பாங்க. நீங்க கடை வாங்கிட்டு போறீங்களா? ஏற்கனவே பொட்டா இருக்கு நம்மள்ட்ட, ஒரு 3 இருக்கு. அதுல போட்டு இதுல பிரீட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 மட்டும் சரியா இருக்கு, மீதி 2 இதுவா இருக்கு. அதுக்கோசம் கடை எடுத்துட்டு இருக்கேன். சரி சரி. விலை எல்லாம் எப்படி இருக்கு? நேர்ல வீடியோ பரவாயில்ல, அங்கேக்கு இங்க பரவாயில்ல. அங்க 1-2 பேர் வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் ரேட்டுக்கு இங்க தேவலாம். பரவாயில்ல. சரி, நாங்க தூத்துக்குடி ஸ்பிக் நகர். தூத்துக்குடி ஸ்பிக் நகர்ல அதிவரப்பட்டி. ரைட். எவ்வளவு குட்டிகள் வாங்கிருக்கீங்க? 2 4 குட்டி இருக்கும். 4 குட்டி வாங்கிருக்கோம். 4 குட்டி. 4ல எத்தனை பொட்டை, எத்தனை கடா? 4 கடா. 4மே கடா தான். 4 கடா. என்ன 4 கடாவா வாங்கிட்டீங்க? கடா வாங்கி வளர்ப்புக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு. 3 மாசம் கழிச்சு வளர்ப்பு. சரி, எல்லாமே எத்தனை மாசம் குட்டியா வாங்குவீங்க? அது 4 மாசம் 5 மாசம் குட்டி அதான் வாங்குவீங்க. ஆமா, அதுக்கு கீழே வாங்க மாட்டீங்க. 3 மாசம் குட்டி கீழே போனா நல்லா இருக்காது. நல்லா இருக்கு. 4 மாசம் குட்டி 5 மாசம் குட்டி வளர்ப்புக்கு நல்லா இருக்கும். சரி சரி சரி. இது என்ன சொன்னாங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? அவங்க 40 சொன்னாங்க. 4ஐயும் சேர்த்து. ஆமா, 10 ரூபா கரையன்னு சொல்லிருக்காங்க. 10 ரூபா கரையன்னு சொன்னாங்க. சரி, நாங்க 32 கேட்டோம். சரி, கொடுக்கல. பேர் 35 முடிச்சிருக்கு. 35. ஆடு வளர்ப்புல என்ன லாபம்? இவ்வளவு ரிஸ்க் எடுத்து 35,000 ரூபாய் போட்டிருக்கீங்க. ஆட்டோல ஒரு வளர்ப்புக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். இன்ட்ரெஸ்ட்? ஆமா. இல்ல, லாபம் இருக்கா? இன்ட்ரெஸ்ட் லாபங்கள் இருக்கு. லாபம் இருக்கு. ஒரு 3 மாசம் கழிச்சு நமக்கு எவ்வளவு கிடைக்கும் ஒரு குட்டில? 3 மாசம் பாடு பார்த்தா 3 மாசம் குட்டினா குட்டிக்கு 5 ரூபா 6 ரூபா நிக்கும். அவ்வளவுதான். பாடு பார்க்கணும், இழப்பு இல்லாம பார்க்கணும். ஆனா 4 என்ன விலைக்கு முடிஞ்சது? அவகிட்ட கேளுங்க. ரைட். 4 என்ன விலைக்கு முடிஞ்சது சொல்ல விரும்பவில்லை. என்ன விலைக்கு முடிஞ்சது? 2 குட்டி ஆடு. ஆடு 10 ரூபா. ஆடு தனி, குட்டி தனியா? 2 ஒண்ணுதான். 10 ரூபாய்க்கு முடிஞ்சது. ஆடும் 2 குட்டியும் சேர்த்து 10,000. சரி, குட்டி 2 என்ன குட்டி? குட்டி ஒண்ணு பொட்டை குட்டி, ஒண்ணு ஆண் குட்டி. ஓகே, சரி.